சில பேருக்கு சிறுநீர் கழிக்கும்போது லேசா எரிச்சல் உண்டாகும். இன்னும் சில பேருக்கு சிறுநீர் கழித்த பிற்பாடு தாங்க முடியாத ஒரு வலி அல்லது தாங்க முடியாத ஒரு எரிச்சலை உணர்வார்கள். இது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இரு பாலினருக்கும் பொதுவா ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த சிறுநீர் கழிக்கும் போது அல்லது கழித்த பின்னர் ஏற்படுகின்ற எரிச்சலானது எவ்வகையான காரணங்களினால் குறித்த ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது அப்படின்றத நம்மளோட ஸ்டார் லேபரோட்டரி சேனலில் மிகவும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். கூடவே வீட்டில் இருந்தவாறு இந்த பிரச்சனையை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி பெஸ்ட்டான சொல்யூஷன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் உபயோகமாக இருக்கும். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரோட்டரி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் அல்லது ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்க. நம்மளோட ஸ்டார் லேபரோட்டரி சேனலில் எக்கச்சக்கமான அவேர்னஸ் வீடியோ கூடவே ஹெல்த் டிப்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவுக்கு சிலதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்துச்சு. எக்கச்சக்கமான வியூஸ் வந்த போதிலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொமெண்ட்டோ அல்லது லைக்கோ பண்ண மறந்துடுறீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கூடவே உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அல்லது இல்லையோ இந்த விஷயத்தை ஒரு கொமெண்ட் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிவிங்க. இது கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை தரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ முதலாவது விஷயம், சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய எரிச்சல் அல்லது சிறுநீர் கழித்த பிற்பாடு ஏற்படக்கூடிய எரிச்சலுக்கான காரணங்கள். இது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, பெண்களுக்காக இருந்தாலும் சரி, இரு பாலனருக்கும் இவ்வகையான காரணங்கள் ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அளவுக்கு அதிகமான கார உணவுகளை நீங்கள் உட்கொள்ளும் போது பொதுவாகவே சிறுநீர் கழிக்கும் போது அல்லது கழித்த பிற்பாடு எரிச்சலை உணர்வீர்கள். இது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இரு பாலனருக்கும் பொதுவாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய தொற்று நோய். இது முன்னாடியும் நிறைய விஷயங்களை பார்த்துருந்தோம். ஸோ இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதற்காக உங்களுக்கு சிறுநீர் பாதையில் எரிச்சலோ அல்லது ஒரு அசௌகரியம் ஏற்படுமாக இருந்தால் கண்டிப்பாக சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய தொற்று நோய் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக தவறு. வேறு சில காரணங்கள் கூட இருக்கலாம். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், உடலில் அதிக அளவான நீர் வற்றி போதல் அல்லது வறட்சி ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட இந்த பிரச்சனை ஏற்படலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நாள் பூராக நீங்கள் ஆஃபீஸில் உட்கார்ந்து வேலை செய்துட்டு இருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடக்கிட தண்ணீர் குடிப்பதை மறந்துடுவீங்க. இன்னும் சில பேர் வாஷ்ரூம் போகிறதையே மறந்துடுவீங்க. அளவுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணீரை நீங்கள் குடிக்காமல் ஒரு இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யும் போது உங்களுடைய சிறுநீர் பையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிரம்பி அதிக அளவான கழிவுப் பொருட்கள் உங்களுடைய பிளடரில் சேமிக்கப்படும். இந்த டைமில் சிறுநீர் அளவுக்கு அதிகமாக செறிவடைகின்ற சந்தர்ப்பத்தில் பின்பு நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது ஒரு எரிச்சலை உணரலாம். இது கியூரபிள் தான். அதாவது நீங்கள் சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸை ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதனை குணப்படுத்தலாம். ஹெல்த் டிப்ஸை பின்னாடி உங்களுக்கு சொல்லித்தரேன். இதற்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்னு சொன்னால், சிறுநீரக கற்கள், கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால் கூட சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சலை உண்டாகலாம். கூடவே பெயின், அதாவது ஊசியால் குத்துவது போன்ற உணர்வுகள் கூட ஏற்படலாம். இந்த விஷயத்தை முன்னாடியும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோவையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இதற்கு அடுத்ததாக ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், கல்லீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை காரணமாக கூட சிறுநீர் ஒரு எரிச்சலுடன் வெளியேறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், மாதவிடாய் காலங்களில் சில வகையான பாக்டீரியாக்கள் தொற்றிக்கொள்வதால் கூட இந்த பிரச்சனை ஏற்படலாம். இதை தவிர பிரசவத்திற்கு முன்னரோ அல்லது பின்போ நரம்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் காரணமாக கூட சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர ஆண்களுக்கு விந்து அல்லது விதைகளில் ஏற்படக்கூடிய தொற்று நோய் காரணமாக கூட இந்த பிரச்சனை ஏற்படலாம்.
இதை தவிர 2 பாலினருக்கும் வந்து ஏற்படக்கூடிய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அதாவது பால்வினை நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக வந்து கொனோரியா, சிபிலிஸ் இந்த மாதிரியான சில வகையான பால்வினை நோய்கள் தொற்றிக்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட எரிச்சலுடன் சிறுநீர் வெளியேறலாம். இதை தவிர ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை, கிட்டத்தட்ட 50 அல்லது 60 வயது தாண்டின ஆண்களுக்கு வந்து புரோஸ்டேட் சுரப்பி வந்து ஒரு வீங்கியதாக காணப்படும். அதாவது வந்து பிகினிங் ஆஃப் ப்ரோஸ்டேட்டிக் ஹைப்பர்பிளாசியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடியோ வந்து ஏற்கனவே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கண்டிஷன் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட சிறுநீர் வந்து எரிச்சலுடன் வெளியேறலாம். இதை தவிர டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், நீரிழிவு நோயாளிகளுக்கு கூட வந்து சிறுநீர் வந்து ஒரு எரிச்சலுடன் கலந்து வெளியேறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊட்டச்சத்து குறைவு. ஒருவேளை நீங்கள் உண்ணுகின்ற உணவில் வந்து போதிய அளவான ஊட்டச்சத்துக்கள், போதிய அளவான விட்டமின்ஸ், மினரல்ஸ் காணப்படாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் வந்து சிறுநீரில் வந்து இவ்வாறான சேஞ்சஸை வந்து ஏற்படுத்தலாம். இதை தவிர சிறுநீர் பை அல்லது சிறுநீர் குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்பு, அதாவது ஜூரினரி பிளாக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதனாலையும் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சலை உண்டு பண்ணலாம். இதை தவிர முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சில வகையான மருந்துகளை நீங்கள் அடிக்கடி உபயோகிப்பதன் மூலம் கூட சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சலை உண்டு பண்ணலாம். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புற்றுநோய்க்கான சிகிச்சைகளை பேணுவோர் அல்லது நுண்ணுயிர் கொல்லிகள் அல்லது நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் போன்ற ட்ரக்ஸை வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் போது கூட சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சலை உண்டு பண்ணலாம். ஸோ இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறு இதனை தீர்த்து கொள்ளலாம், அதாவது இதற்கான பெஸ்ட் ஹோம் சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், போதிய அளவான நீர் அருந்துதல். ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 லிட்டராவது நீங்கள் நீரை பருக வேண்டும். உடம்புக்கு போதிய அளவான நீர் வந்து கிடைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய உடம்பில் வந்து அதிக அளவான நீர்ச்சத்து பேணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கழிவுப் பொருட்கள் தேங்கி இருந்தாலும் அந்த கழிவுப் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டைலூட் ஆகும். அதாவது செறிவடைவதை தடுத்து ஒரு ஐதான நிலைக்கு வந்து சிறுநீர் வந்து மாறும். இந்த டைமில் வந்து கண்டிப்பாக எரிச்சல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பம் வந்து மேக்சிமம் வந்து குறைக்கப்படும். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீரக கற்களோ அல்லது சிறுநீர் பாதை தொற்று ஏற்படுகின்ற சந்தர்ப்பம் அல்லது வேறு சில காரணங்கள் கூட நீங்கள் போதிய அளவாக நீரை அருந்தும் போது கண்டிப்பாக குணமாவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இதற்கு அடுத்ததாக இரண்டாவதாக தரக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், கிரான்பெர்ரி ஜூஸ். இது முன்னாடியும் வந்து சிறுநீர் பாதை தொற்று ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தரக்கூடிய ஹோம் ரெமெடிஸில் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் இதனால் ஏற்படக்கூடிய எரிச்சல் அல்லது இந்த பிரச்சனைகளை வந்து முற்றாக சால்வ் பண்ணுவதற்கு கண்டிப்பாக கிரான்பெர்ரி ஜூஸை வந்து நீங்கள் குடித்து வாருங்கள். இது சிறுநீர் பாதை தொற்றையும் குணப்படுத்தும், அதோட சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய எரிச்சலை வந்து முற்றாக குணப்படுத்தும். ஒருவேளை உங்களுக்கு கிரான்பெர்ரி ஜூஸ் வந்து கிடைக்கப்பெறலை அப்படின்னு சொன்னால் அதற்கு மாற்றாக நீங்கள் வேறு சில ஃப்ரூட்ஸையும் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எலுபிச்சை ஜூஸ், அதாவது லெமன் ஜூஸ் அல்லது தோடம்பழம் இந்த மாதிரியான பழங்கள்லேருந்து நீங்கள் ஜூஸை நீங்கள் பருகிக் கொள்ளலாம். இதனால் கூட நல்ல ஒரு பலனை வந்து உங்களுக்கு தரும். இதற்கு அடுத்ததாக நெல்லிக்காய் ஜூஸையும் வந்து நீங்கள் போதிய அளவாக பருகிக் கொள்ளலாம். இதனால் கூட சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எரிச்சலை வந்து முற்றாக குணப்படுத்தும். கூடவே உங்களோட உடலில் ஏற்படக்கூடிய சில வகையான பிரச்சனைகளையும் வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தவிர இளநீர் அல்லது தேங்காய் நீர் அப்படின்னு சொல்லுவோம். இதையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான வறட்சி ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கோடை காலங்களில் நீங்கள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் பருகிக் கொள்ளலாம். இது வந்து போதிய அளவான நீச்சத்தையும் வந்து உங்களுக்கு உடலில் தரும். அதோட சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய எரிச்சல், இதை தவிர வேறு சில பிரச்சனைகளை வந்து குணப்படுத்தும். ஸோ இதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதற்கு அடுத்தபடியாக மல்லித்தூள், அதாவது 1 டம்ளர் தண்ணீருடன் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து நன்கு ஊற வைத்து, அதாவது இரவில் படுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீரை எடுத்து சர்க்கரை சேர்த்து குடிக்கும் போது கூட சிறுநீர் வந்து எரிச்சலுடன் வெளியிருக்கின்ற பிரச்சனை வந்து முற்றாக குணமாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆயுர்வேத மருத்துவம் தான். இதையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வந்து உங்களுக்கு வரப்போவது கிடையாது.
இது தவிர முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சிறந்த சுகாதார பழக்க வழக்கங்களை பேணுங்க. தினம் குளிப்பதை வழக்கமாக்கி கொள்ளுங்க. அவ்வப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுவும் கோடை காலங்களில் 2 அல்லது 3 முறை கருப்பை வாய்க்குழாய், அதாவது வஜனா அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர ஆண்கள் ஆண்குறி அல்லது உங்களுடைய பிறப்புறுப்பு பகுதிகளை தண்ணீரால் கழுவுவதை வழக்கமாக்கி கொள்ளுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு தீர்வை தரும். இந்த டைமில் சிறுநீர் எரிச்சலுடன் வெளியேறக்கூடிய பிரச்சனை இதனால கூட குணமாகலாம். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல ஹெல்த் டிப்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.